ஹாய். நானும் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பெயிண்ட் பண்ணலை. ட்ராயிங் புக்லாம் வாங்கிட்டு வந்தேன். பெயிண்ட் பண்ணவே இல்லை. ஒரு டைம் வந்து கிராசரி வாங்க போகலான்னு சொல்லி கிராசரி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டிலில் வந்து மில்க் இருந்துச்சு. அது என்னாலே நம்ம அன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ வந்து ஓகே வாங்கிட்டு போயிடுவோம். மில்காகவும் கிடச்சிது, பாட்டிலாகவும் கிடச்சிது, நம்ம பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு காலியாகி, பெயிண்ட்டே பண்ணல. ஸோ வந்து இன்றைக்கி பெயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒயிட் கலர் கோட்டிங் அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சேன், நமக்குள்ளே என்னென்ன திறமை இருக்குது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஹிடன் டேலண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நான் இன்னமும் கண்டுபிடிக்கல. ஸ்கூல் டைமில், காலேஜ் டைம்லலாம் வந்து நம்ம அதுதான் பண்ணியிருப்போம். லைக் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். பட் அதுதான் நம்ம டேலண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருப்போம் டோட்டலாக. அதில் வந்து நம்ம வந்து வின் பண்ணியிருப்போம். பட் ஒரிஜினலாக நம்மளோட ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்னா தெரியல. மேபி நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதான் இந்த சேல் பண்ணுறது, லைக் சாரீ சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா இதுன்னு பண்ணுறாங்க. பட் என்னோடய ஹிடன் டேலண்ட் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தேடிட்டுருக்கேன், கிடச்சிருமான்னு தெரில. பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நாளாக நான் தேடிட்டுருக்கேன். நம்ம வந்து நம்மளோட ஹிடன் டேலண்ட் என்ன நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. நான் எப்போ கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஓகே நம்ம பேசுவோம். நம்ம அதை பண்ண வந்து நம்மளோட ஹிடன் டேலண்ட் என்ன நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி இருக்கேன். பட் தெரியல. உங்களோட ஹிடன் டேலண்ட் என்ன, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேயா? கையில் நடுங்குது. ஏன் நடுங்குதுன்னா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த பெயிண்ட்லாம் பண்ணி காலேஜ் டைமில் பண்ணது. அதுக்கப்புறம் பெயிண்ட் எதுவுமே பண்ணலை. மேபி அதனாலேயே என்னமோ தெரியல. My God. இது வந்து என்ன பெயிண்ட்னா, சாரி, ஆயில் பெயிண்ட். சரியா? அதான் அடிச்சிட்டு இருக்கேன். பெயிண்டிங் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால வந்து எப்படி பண்ணுவோம் எது பண்ணுவோன்னு தெரியாது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். ஐ திங்க் இப்படி எடுக்கிறது தான் கரெக்டாக நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1 இயர் இருக்கும், 1 இயராக 2 இயர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து கொஞ்சம் நாள் ஒர்க் இல்லாமல் இருந்தேன். தேடி பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் கிடைக்காது. அது மாதிரி வந்து ரொம்ப மாதமாச்சா. ஸோ வந்து எனக்கு கடுப்பாயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஓகே நம்ம வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டோம் போல், நமக்கு வேறு ஏதோ ஃபீல்டு நமக்குன்னு எழுதி இருக்குது, அது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி இந்த சிவகார்த்திகேயன் ஒரு மூவியில் சொல்லுவாங்கல்ல, நான் வேணா அரசியல்வாதி ஆகிடுவா, நான் வேணா ஹீரோ ஆகிடுவா அப்படின்னு சொல்லி, அது மாதிரியே தான் என் கதையும். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசியிருக்கும்போது நான் சொல்லிட்டே இருப்பேன், நான் வேணா வந்து ஆக்டிங் பண்ணவா, நான் வேணா பேசாம மாடல் ஆயிடுவா, யூடியூபர் ஆகிடவா அப்படி சொல்லுவேன். அப்படிலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, ஒரு டீ கடை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி வந்து நிறையா எனக்கு எப்போலாம் ரொம்ப டிப்ரெஷனாக தோணுதோ அப்போலாம் வந்து ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். இப்போது அதனால் வந்து எனக்கு அடிக்கடி டவுட் இருக்கும், இதுதான் நம்ம ப்ரொஃபஷனலாக, நம்மளோட ப்ரொஃபஷனல் என்ன, இல்லை நம்மளோட ஓகே நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஓகே, பட் அது வந்து சம்டைம்ஸ் தோணும் உண்மை இன்ட்ரெஸ்ட்டோடு தான் பண்ணுறோமா இல்லை சும்மா பண்ணிகிட்டு இருப்போமா அப்படிலாம் தோணும். ஸோ வந்து அப்போல்லாம் ஓவர் டிப்ரெஷனில் இருந்தேன். இப்பயும் அப்பப்போ இருக்கும், என்ன தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படி சொல்லி தெரில என்ன பண்ண போகிறோன்னு. இதுவே தொடருமா அந்த என்ன வடிவேல் டைலாக் மாதிரி, இங்கேயே ஒரு ஓரஞ்சரம் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை துபாய்க்கு போவோமா, என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. அது மாதிரி வந்து இந்த ஃபீல்டே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நமக்குன்னு வேறு ஏதாவது ஃபீல்டு இருக்கா, அதை தேடி போகணுமா அப்படின்னு சொல்லி ஓவர் ப்ரெஷராக இருக்குது. பார்ப்போம் என்ன லைஃப்பில் பண்ண போகிறேன் ஃப்யூச்சர்லன்னு. ஆக்சுவலி எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே அறகுறையுமா இருக்கேன். லைக் சில பேர் வந்து ப்ரொஃபஷனலும் சரி, இல்லை வேறு ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸு இல்லை சிங்கிங்கு டான்ஸிங்கு அது மாதிரி வந்து நிறைய இதில் வந்து சூப்பராக இருப்பாங்கல்ல. அப்போ தோணும் நம்ம வந்து இதில் தான்டா அப்படி இருக்கோம், ஒன்றுமே நம்ம இல்லையே, நம்ம வந்து நம்மளுக்கு ஒன்றுமே அப்படி இல்லையே. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து அரையும் குறையுமா இருக்கும். எல்லாமே தெரிஞ்சிருக்கும், லைக் டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கும், ஆக்டிங்னா அப்படி இல்லை, சும்மா ஸ்கூலில் ட்ராமா அது மாதிரிலாம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் எல்லாமே அரைக்குறையுமா இருக்கும். ஸோ அப்போலாம் தோணும் இப்பயுமே முழுசாக கற்றுக்கலையே, அப்புறம் என்னத்தை தான்டா நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு இருக்கும். பார்ப்போம் ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தென்னரசு யாருங்கிறது வந்து கண்டுபிடிப்பேன்.
லெட்ஸ் see. ஐ திங்க் இது ஆயில் தண்ணி அப்ளை பண்ணுமா என்னன்னே தெரில. நான் பாட்டு லூஸ் மாதிரி தண்ணி அப்ளை பண்ணாமல் அடிச்சிட்டு இருக்கேன். என்னோட கைவண்ணத்தை காட்டுகிறேன் இதில். உங்களுக்கும் என்ன மாதிரி இது மாதிரிலாம் தோணுமா என்னன்னு சொல்லுங்க. இல்லை எனக்கு மட்டும் தான் தோணுதா, இல்லை என்ன மாதிரி பல பேர் சுற்றிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ, கை வலிக்கும் பாஸ். முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து காய் முடிச்சிட்டு ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் போட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன யோசிக்கவே இல்லை. ஸோ வந்து நான் யோசித்து இதுக்கப்புறமேட்டு இதை டிசைன் பண்ணி நான் வந்து பண்ணுறேன். பட் நல்லா பண்ணணும், இது அழகாக நான் வச்சுக்கணும். உள்ள லைட்லாம் இது பண்ணி லைட்லாம் செட் பண்ணி அழகா அது மாதிரி. லெட்ஸ் see அப்போ. ஓகே, டாட்டா, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.